காலையிலேருந்து ஒரு சோம்பேறித்தனம். அது எதுக்கு, ஏன் அப்படின்லாம் தெரியல. அப்படியே உட்காந்துருந்துட்டேன். அதுக்கப்புறம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 12:30 ஆயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் மாவு அரைக்கலான்ட்டு அரைச்சி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். வாழைத்தண்டு பொரியல், ரசம், சாப்பாடு இது 3ம் தான் செய்யணும். டைம் பார்த்தீங்க அப்படின்னா நான் செய்ய ஆரம்பிக்கும் போதே 1:31ங்க. அதுக்கப்புறம் தான் கடகடன்னு எல்லா வேலையும் ஆரம்பித்தேன். பாசிப்பருப்பு கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேன் வாழைத்தண்டு பொரியலுக்கு. எனக்கு இந்த பாசிப்பருப்பு போட்டு வாழைத்தண்டு பொரியல் வச்சா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈவன் சூப்பு வச்சா கூட சரிங்க, வாழைத்தண்டில் கொஞ்சமாக பாசிப்பருப்பை போட்டு வேக வச்சு சூப்பு வச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கு நல்லதும் அப்படின்றதுனால குளிச்சா தான் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் கடகடன்னு குளிச்சுட்டு வராங்க 3 பேரும். ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா சாப்பாடு போட்டு வாழைத்தண்டு பொரியல் வச்சு ரசம் ஊற்றி ஊட்டி விட்டேங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் சூப்பர் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ட்ராம்பலினில் போய் விளையாடக்கூடாது, சாப்பிட்டுட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் சாப்பாடு ஊட்டும் போதும் சொல்லிக்கிட்டே ஊட்டிக்கிட்டு இருந்தேன்.